வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதையின் மூலம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன்னால் எங்களுடைய இந்த வீடியோக்களை நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்து எங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரியப்படுத்துங்கள். அதோடு இந்த வீடியோவை லைக் செய்யவும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள். என் பெயர் ரூபாலி. என் கணவர் இறந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியன்று என் கணவருடைய பங்காக டிசீஸ்டு பார்ட்னர் ஷேர், மறைந்த கூட்டாளியின் பங்குத்தொகை பணம் எனக்கு கிடைக்கத் தொடங்கியது. அந்த பணத்தை பெற்றபோது எனக்குள் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. சரி, இதுவும் ஒரு நன்மக்கே என்று தோன்றியது. இதனால் என் மகனை என்னால் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க முடியும் என்று நம்பினேன். ஆனால் அந்த பணம் அனைத்தும் கைக்கு வந்ததும் என் மாமனாரும் மாமியாரும் அதை என்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டதோடு என்னை வேலைக்குச் செல்லும்படியும் கட்டாயப்படுத்தினார்கள். நான் படித்தவள் என்பதால் எனக்கு வேலையும் மிக எளிதாக கிடைத்தது. நான் மாதம் முழுவதும் அலுவலகத்தில் மிகவும் கடினமாக உழைத்து வேலை செய்தேன். பாஸின் மேலதிகாரியின் பேச்சுகளையெல்லாம் சகித்துக் கொண்டேன். பேருந்து கூட்ட நெரிசல்களில் அடிபட்டு உதைப்பட்டு பயணம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்த பிறகும் வீட்டின் அனைத்து வேலைகளையும் நானே செய்தேன். நான் வேலை செய்து வாங்கும் சம்பளத்தையாவது அவர்கள் என்னிடமிருந்து வாங்க மாட்டார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் என் சம்பளப் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குச் சென்றபோது என் மாமியார் என்னிடமிருந்து அதையும் பிடுங்கிக் கொண்டார். அதோடு நில்லாமல் என் தலைமுடியை பிடித்து இழுத்து என்னை மிக கொடூரமாக அடித்தார். அவர்களுக்கு தங்களது சொந்த சிறிய மாசூம அப்பாவி பேரப்பிள்ளையின் மீது கூட எந்தவொரு அக்கறையும் இரக்கமும் இருக்கவில்லை. என் பணத்தைக் கொண்டு என் மாமியார், நாத்தனார் மற்றும் மாமனார் ஆகியோர் எல்லாவிதமான சுகபோகங்களையும் அனுபவித்து ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள். ஆனால் நானும் என் மகனும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்காகவும் ஏங்கி தவிக்க வேண்டியிருந்தது. நீண்ட நாட்களாக நான் இதையெல்லாம் அமைதியாக பொறுத்துக்கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இப்போது என் மகன் வளர்ந்து வருவதையும் அவனுடைய எந்தவொரு தேவையும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதையும் கண்டபோது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அப்பாவி பிள்ளை மற்ற குழந்தைகள் புதிய புதிய பொம்மைகளை வைத்து விளையாடுவதையும் நல்ல நல்ல உணவுகளைச் சாப்பிடுவதையும் ஏங்கிய கண்களோடு பார்த்து கொண்டிருப்பான். இனி என் மகனுக்கு இப்படிப்பட்ட அநீதி நடப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நான் உறுதியாக முடிவு செய்தேன். நான் முதல் முறையாக என் தைரியத்தை திரட்டி என் மாமியாரின் கையிலிருந்து என் சம்பளப் பணத்தை பிடுங்கினேன். என் மாமியாரின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் என்னை எவ்வளவு பலமாக தரையில் தள்ளினாரோ என் தலை சுவரில் போய் பலமாக மோதியது. என் நெற்றிப்பொட்டிலிருந்து ஒரு மெல்லிய இரத்தத் தாரை வழிந்தோடியது. என்னுடைய அந்த காயத்தை பார்த்துவிட்டு நான் எப்போதும் போல பயந்து நடுங்குவேன் என்றும் பயத்திலேயே என் சம்பளம் முழுவதையும் அவர்கள் கைகளில் கொடுத்துவிடுவேன் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இனி அப்படி எதுவும் நடக்கப் போவதில்லை. தன் மகனின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு தாய் எந்த எல்லை வரை செல்லக்கூடும் என்பதைப் பற்றிய எந்தவொரு கணிப்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இந்த முறை நான் உடைந்து போகப் போவதில்லை, மாறாக அவர்களை உடைத்தெறியப் போகிறேன். என் சம்பளப் பணத்தைக் கொண்டு புதுப்புது மேக்கப் சாமான்களை வாங்கி குவித்த என் நாத்தனாரும் எனக்கு கொடுமை செய்வதில் எந்த குறையும் வைக்கவில்லை. இப்போது இந்த மக்கள் அனைவருக்கும் எதிராக ஒரு மிகப்பாரிய நடவடிக்கையை எடுக்க நான் முடிவு செய்தேன். அந்த முடிவு அவர்கள் எல்லோரையும் என் முன்னால் மண்டியிட வைக்கும்படி நிர்பந்தித்தது. ஒரு நாள் நான் அவர்களின் அதே வீட்டில் அவினாஷ் உடன் என் திருமணம் நடந்தபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தேன். அவினாஷ் மீரட்டில் வசித்து வந்தார். பார்ப்பதற்கு அமைதியானவராக இருந்தாலும் மிகவும் விவேகமான மற்றும் நல்ல ஒழுக்கமுள்ள மனிதராக இருந்தார். என் தந்தை அவினாஷின் கைகளில் என் கரங்களை ஒப்படைத்தபோது அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. நன்கு படித்த தன் மகள் இனி தன்னை மதிக்கக்கூடிய, அன்பாக நடத்தக்கூடிய ஒரு வீட்டிற்குத்தான் செல்கிறாள் என்று அவர் நினைத்தார். அவள் அங்கே மகிழ்ச்சியாக இருப்பாள், தன் கணவனுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவாள் என்று நம்பினார். ஆனால் தான் பெற்றெடுத்த செல்ல மகளை எந்த மாதிரியான மனிதர்களிடம் ஒப்படைக்கிறோம் என்பதும் அவர்கள் அவளுடைய வாழ்க்கையையே நரகமாக்கி விடுவார்கள் என்பதும் அவருக்கு எப்படி தெரிந்திருக்கும்? ஏனெனில் திருமணத்திற்கு அடுத்த நாளே இந்த வீட்டில் எனக்கான மதிப்பு வெறும் ஒரு வேலைக்காரியின் அளவிற்குத்தான் இருக்கிறது என்பது எனக்கு புரிந்துவிட்டது. என் வரதட்சணையாக வந்த சீர்வரிசை பொருட்களில் இருந்த அனைத்து விலைமதிப்பற்ற பொருட்களும் என் அறையில் வைக்கப்படாமல் என் மாமியாரின் அறையில்தான் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் என்னுடைய மேக்கப் சாமான்கள் அனைத்தையும் என் நாத்தனார் எடுத்துக்கொண்டார். இதையெல்லாம் பார்த்தபோது எனக்கு கோபம் வந்தது. ஆனாலும் இவர்கள் என் மாமியார் குடும்பத்தினர், மெல்ல மெல்ல இவர்களின் மனதை வென்றுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இவர்கள் ஏற்கனவே என்னை தங்களது தேவைகளை தீர்த்துக்கொள்ளும் ஒரு இயந்திரமாகத்தான் கருதிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை.
திருமணத்திற்கு பிறகுதான் அனைவருடைய உண்மையான குணமும் எனக்கு படிப்படியாக புரியத் தொடங்கியது. திருமணமான 2வது நாளே என்னை வீட்டின் வேலைகளில் ஈடுபடுத்திவிட்டார்கள். அந்த வீட்டில் புதுமண பெண்ணுக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லை. அதிகாலையிலேயே எழுந்து வீட்டின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமையல் செய்வது, பாத்திரங்களை கழுவுவது, வீடு கூட்டித் துடைப்பது மற்றும் ஏதும் சாப்பிடாமலோ குடிக்காமலோ வீட்டின் ஒவ்வொரு வேலையையும் செய்து கொண்டே இருப்பது மட்டுமே எனது பொறுப்பாகிவிட்டது. இரவில் என் கணவர் வீட்டிற்கு வரும்போது அவர் என் கைகளை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு என்னை இன்று மிகவும் சோர்வாக இருப்பது போல் தெரிகிறது. என்ன விஷயம், உனக்கு நமது திருமணத்தில் மகிழ்ச்சி இல்லையா? உன் முகத்தில் திருமணமான பெண்களைப் போன்ற புன்னகையையோ பூரிப்பையோ நான் எப்போதும் காண்பதில்லையே என்று கூறுவார். திருமணத்திற்குப் பிறகு எந்த பெண்கள் தங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாக அனுபவிக்கிறார்களோ அவர்களின் முகத்தில்தான் மகிழ்ச்சி வெளிப்படும் என்பதை நான் என் கணவரிடம் எப்படி விளக்குவேன்? இங்கு என்னைப் பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, என் கணவருக்கு கூட இல்லை. ஆனால் அப்படியிருந்தும் இரவில் அவர் என் அருகில் அமர்ந்து என்னைப் பற்றி பாராட்டி பேசும்போதும் என் நலத்தைப் பற்றி விசாரிக்கும்போதும் என் நாள் முழுவதுமான சோர்வு பறந்து போய்விடும். எனக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் கிடைத்துவிட்டது போல் தோன்றும். என் கணவரின் தொழில் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. அவர் யாருடனோ கூட்டுத் தொழிலில் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஈடுபட்டு வந்தார். அந்த நபர் யார் என்று எனக்கு தெரியாது. என் கணவரின் சம்பளம் எவ்வளவு என்பதும் எனக்கு தெரியாது. நான் படித்தவள், என்னிடம் பட்டப்படிப்பு டிகிரி இருக்கிறது, எனக்கு எளிதாக வேலை கிடைத்துவிடும் என்ற விஷயம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்திருந்தது. அதனால்தான் வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் அனைவரும் என் மாமியாரிடம் என்னைப் பற்றி பெரிதாக பாராட்டி பேசுவார்கள். சில பெண்கள் கெட்ட காலத்தில் குடும்பத்தை காப்பாற்ற மருமகள்கள்தானே சம்பாதிக்கிறார்கள். உங்கள் மருமகள் மிகவும் படித்தவளாய் இருக்கிறாளே, அவளை ஏன் வேலைக்கு அனுப்பக்கூடாது என்று கூட கூறுவார்கள். என் மாமியார் உறவினர்களின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனில் இது எந்த ஒரு மனிதராலும் எளிதில் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. என் மாமியார், எங்கள் வழக்கத்தில் இப்படியெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டு மருமகள்கள் வேலைக்குச் செல்வதில்லை என்றோ, அல்லது இது நல்ல விஷயம்தான், எங்கள் மருமகள் படித்தவள்தான், ஆனால் இப்போதுதான் எங்கள் மகன் சம்பாதிக்கிறானே, பிறகு எங்களுக்கு மருமகளின் சம்பாத்தியம் என்ன தேவை என்றோ கூறுவாரென்று நான் நினைத்தேன். ஆனால் என் மாமியார் தன் உறவினருக்கு களித்த பதில் என் காலடியிலிருந்து நிலத்தையே உலுக்கிவிட்டது. அவருடைய பதில் என் எண்ணத்திற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. அவர் பழைய காலத்து பழமைவாத சிந்தனையுள்ள பெண் என்று நான் நினைத்திருந்தேன். அவரோ, ஆமாம், உன்னுடைய இந்த யோசனை மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் என் மருமகளிடம் வேலைக்குச் செல்லும்படி கூறுகிறேன். எவ்வளவு நாட்களுக்குத்தான் வீட்டில் சும்மா உட்கார்ந்து வெட்டிச்சோறு தின்று கொண்டிருப்பாள் என்று கூறினார். இந்த வார்த்தை எந்த ஒரு பெண்ணுக்கும் மிகவும் விசித்திரமாகவும் வேதனையாகவும் இருக்கும். எனக்கும் அப்படித்தான் இருந்தது. ஏனெனில் என்னால் எப்படி வேலைக்குச் செல்ல முடியும்? ஆம், இங்கு என்னை மதிப்பவர் யாராவது இருந்திருந்தால் நான் மகிழ்ச்சியோடு வேலைக்குச் சென்றிருப்பேன். ஆனால் இங்கு என்னை வீட்டு வேலைக்காரியாக மாற்றிவிட்டார்கள். எனக்கு ஒரு நொடி கூட நிம்மதி கிடைப்பதில்லை. என்னால் ஒரு நொடிக்கூட ஓய்வெடுக்க முடியாது. எனக்காக என்னால் எதையும் செய்ய முடியாது எனும்போது இந்த ஓட்டப்பந்தய வாழ்க்கையில் நான் எப்படி வெளியே சென்று வேலை செய்ய முடியும்? என் தலையே சுற்றத் தொடங்கிவிட்டது. இது குறித்து என் கணவரிடம் பேச வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். இரவில் அவர் வீட்டிற்கு வந்ததும் நான் அவரிடம், அவினாஷ், உங்கள் அம்மா என்னை வேலைக்கு அனுப்பப் போவதாக கூறுகிறார். எனக்கு வேலைக்குச் செல்ல விருப்பமில்லை என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவினாஷ் புன்னகைக்கத் தொடங்கினார். மேலும், பார், என் குடும்பம் எவ்வளவு பரந்த மனப்பான்மை, ஓப்பன் மைண்டட் கொண்டது என்று. என் குடும்பத்தினர் உன்னை சிறை வைக்க விரும்பவில்லை. உன்னிடம் பட்டப்படிப்பு இருக்கும்போது நீ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், வேலை செய்ய வேண்டும், உன் கனவுகளை நிறைவேற்ற வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நீயோ வேலைக்குச் செல்ல மறுக்கிறாய் என்றார். நான் அவரிடம், இல்லை, உங்கள் குடும்பத்தினரின் சிந்தனை அப்படிப்பட்டது அல்ல. உங்கள் அம்மாவின் எண்ணம் முற்றிலும் வேறானது என்று கூறினேன். அவள் நான் வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும், வெளியிலும் சென்று வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாள். நான் மனிதன், ஒன்றும் இயந்திரம், மஷீன் இல்லை. பேசும்போது எனது பாணி முற்றிலும் மாறிவிட்டது. என் முகத்தில் கோபம் வந்துவிட்டது. இதையெல்லாம் பார்த்து அவினாஷின் மூடும் கெட்டுப்போய்விட்டது. அவர் என்னிடம், உனக்கு சண்டை போடும் மூடில் இருக்கிறாயா? ரூபாலி, அப்படியிருந்தால் சொல், நான் இப்பொழுதே இங்கிருந்து எழுந்து போய்விடுகிறேன். ஏனெனில் உன்னுடன் சண்டை போடும் மூடில் நான் கொஞ்சம் கூட இல்லை. நான் அலுவலகத்திலிருந்து களைப்பாக வீட்டிற்கு வந்திருக்கிறேன். நீ என்னுடன் சண்டை போட விரும்புகிறாயா என்றார். இவ்வளவு கூறிவிட்டு அவர் எழுந்து வெளியே சென்றுவிட்டார். நான் அவரை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் திரும்பி என்னை பார்க்கவே இல்லை. நான் நன்றாக அழுதேன். பிறகு படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டேன்.
மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது எல்லாம் சாதாரணமாக இருந்தது, தினமும் நடப்பது போல. அதே வேளைகள், கணவருக்கு காலை உணவு கொடுத்த பிறகு அவரை அலுவலகத்திற்கு அனுப்புவது, இன்னும் தினமும் நடக்கும் அதே விஷயங்கள்தான். ஆனால் இப்போது பல நாட்கள் கடந்துவிட்டன. என் மாமியாரின் வாயிலிருந்து நான் வேலைக்குச் செல்வது பற்றிய பேச்சை மீண்டும் கேட்கவில்லை. ஒருவேளை அவர் தன் அந்த உறவினரின் பேச்சைக் கேட்டு அப்படிச் சொல்லியிருப்பார். நான் இந்த விஷயத்தை அவ்வளவு தீவிரமாக சீரியஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. அல்லது அவினாஷ் தன் தாயிடம் பேசி என் மனைவிக்கு வேலைக்குச் செல்ல விருப்பமில்லை என்று அவரிடம் மறுத்திருக்கலாம். அவினாஷின் மூடம் சரியாகிவிட்டது. காலம் கடந்து சென்றது. என் வாழ்க்கை அதே ஓட்டப்பந்தயமாகத்தான் இருந்தது. சில நேரங்களில் ஓடி ஓடி வீட்டின் இந்த வேலையைச் செய்வது, சில நேரங்களில் வீட்டின் அந்த வேலையைச் செய்வது. என் நாத்தனார் நாள் முழுவதும் சோஃபாவில் உட்கார்ந்து மொபைல் போன் நோண்டிக்கொண்டே இருப்பாள். அவளுக்கு உணவு கூட படுக்கையிலேயே தேவைப்படும். அவள் இளமையாக இருந்தாள், ஆனால் வீட்டின் எந்த ஒரு வேலையையும் செய்ய மாட்டாள். மாமனார் வீட்டிற்கு வெளியே தனக்கு தெரிந்தவர்களுடன் நேரத்தை செலவிடுவார். மாலையில் வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே அவருக்கு டீ சாய் தேவைப்படும். நான் அனைவரின் மகிழ்ச்சியையும் அனைவரின் தேவைகளையும் நன்றாக கவனித்துக் கொண்டேன். எனக்கு என் குடும்பத்தை உருவாக்க வேண்டியிருந்தது, அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் நான் இங்கு யாருக்காக என்ன செய்தாலும் யாரும் என்னிடம் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை என்பதை நான் கவனித்தேன். நாத்தனார் எப்போதும் என் பொருட்கள் மீதே கண் வைத்திருப்பாள். அவள் எப்போது என் அறைக்குள் நுழைந்தாலும் என் எந்தப் பொருள் அவளுக்கு பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவாள். அவளுக்கு கொடுக்க எனக்கு விருப்பமில்லாத சில பொருட்களும் என்னிடம் இருந்தன. ஆனால் அப்படியிருந்தும் நான் அமைதியாகவே இருந்தேன். ஒரு நாள் அவளுக்கு திருமணமாகிவிடும், பிறகு அவள் இங்கிருந்து போய்விடுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவளுக்கு 25 வயதாகிவிட்டது. இன்னும் அவளுடைய திருமண பேச்சுக்கே வழியில்லை. என் மாமியார் நாள் முழுவதும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு எனக்கு உத்தரவு போட்டுக்கொண்டே இருப்பார். இந்த மூலையை சுத்தம் செய், இங்கு தூசி இருக்கிறது, இதை சுத்தம் செய். சமையலில் எண்ணெய் குறைவாக பயன்படுத்து போன்ற பல விஷயங்கள். அவளுடைய வார்த்தைகள் என் இதயத்தை தைக்கும். அவள் என்னை ஒருபோதும் தன் மகளாக நினைத்ததே இல்லை. தன் மகளை எப்போதும் ஓய்வெடுக்க வைப்பாள், மருமகளை வேலைக்காரியாக்கி வைத்திருந்தாள். இப்படியாக வாழ்க்கை கடந்து சென்றது. பின்னர் ஒரு நாள் நான் தாயாகப் போகிறேன் என்ற விஷயம் தெரியவந்தது. இந்த செய்தியைக் கேட்டு எல்லாரையும் விட அதிகமாக யாராவது மகிழ்ச்சியடைந்தார்கள் என்றால் அது என் கணவர்தான். என் நாத்தனாரோ இந்த செய்தியை கேட்டவுடனேயே தன் தாயிடம், அடேங்கப்பா மம்மி, அண்ணி கர்ப்பமாகிவிட்டாள், பிரெக்னன்ட். இப்போது வீட்டு வேலைகளை யார் செய்வார்கள்? எனக்கு தோன்றுகிறது, முன்போல நீதான் வீட்டில் சமையல் செய்ய வேண்டும் என்று. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கோடை காலத்தில் என்னால் சமையலறையில் நிற்கக்கூட முடியாது என்றாள். என் மாமியார் அவளுடைய பேச்சுக்கு பதிலளித்தார், நாம் ஏன் வீட்டு வேலை செய்ய வேண்டும்? அவள் கர்ப்பமாகத்தான் இருக்கிறாள், ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் படுத்துவிடவில்லை. வீட்டின் எல்லா வேலைகளையும் அவள்தான் செய்வாள். நாங்களும் எங்கள் காலத்தில் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறோம் என்றார். இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அவர்கள் இருவரும் என் முன்னாலேயே நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களில் யாரும் என் முன்னால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர்களுக்கு இப்போது வீட்டு வேலை எப்படி நடக்கும் என்ற கவலைதான் இருந்தது. இந்த உலகத்தில் மருமகளிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளும் மனிதர்களும் இருக்கிறார்களா? இந்தச் செய்தியை நான் என் பெற்றோருக்கு தெரிவிக்க விரும்பினேன். ஆனால் என் மாமியார் என்னை தடுத்துவிட்டார். மேலும், உன் குடும்பத்தினரிடம் இதைப்பற்றி எதுவும் சொல்லாதே, இல்லையென்றால் அவர்கள் இங்கு வந்துவிடுவார்கள், நமக்குத்தான் செலவு அதிகமாகும் என்று கூறினார். உனக்குத்தான் தெரியுமே, அவினாஷும் இந்த நாட்களில் தன் வேலையைப் பற்றி கொஞ்சம் கவலையாக இருக்கிறான் என்று என் மாமியார் கூறினார். நான், சரி மாமி, நான் என் குடும்பத்தினரிடம் சொல்ல மாட்டேன் என்றேன். நாட்கள் கடந்து கொண்டே இருந்தன. என் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. ஆனால் அப்படியிருந்தும் நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்து வந்தேன். ஒரு நாள் கண்ணாடியின் முன்னால் என்னை உற்று பார்த்து, நான் எவ்வளவு மாறிவிட்டேன். என் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியே இல்லை. நிறமும் மங்கி கருப்பாகிவிட்டது என்று கூறிக்கொண்டேன். பின்னர், பரவாயில்லை, மடியில் குழந்தை வந்துவிட்டால் முகத்தின் பொலிவு எல்லாம் மீண்டும் வந்துவிடும் என்று நினைத்தேன். அவினாஷ் என்னை ஓய்வெடுக்கும்படி கூறுவார். ஆனால் ஓய்வு என்ற வார்த்தை இந்த வீட்டில் எனக்கு பொருந்தவே இல்லை. காலம் வேகமாக ஓடிவிட்டது. பின்னர் நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன். என் மகனின் பிறப்பால் என் கணவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். முதன்முறையாக அவர் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்து என்னை அணைத்துக் கொண்டார். இப்போது என் வாழ்க்கையில் வேலைகள் இன்னும் அதிகமாகிவிட்டன. வீட்டு வேலைகளுடன் சேர்த்து மகனையும் கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவன் சிறியவனாக இருந்தான். அவனை யாரும் மடியில் கூட தூக்கி வைத்துக் கொள்ள மாட்டார்கள்.
நான் ஒரு பக்க மடியில் அவனை அணைத்துக்கொண்டு மற்றொரு கையால் வேலை செய்வேன். சில நேரங்களில் அழுவேன், சில நேரங்களில் அவனை பார்த்து சிரிப்பேன். என்னுடைய இந்த கடினமான காலம் எப்போதுதான் முடியும் என்று இறைவனிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். இப்போது என் வாழ்க்கையில் என்னை இன்னும் அதிகமாக தனிமையிலும் கவலையிலும் தள்ளப்போகும் ஒரு திருப்புமுனை வரப்போகிறது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் திடீரென்று என் கணவர் வீட்டிற்கு வந்தார். வந்தவுடனேயே படுக்கையில் படுத்துக்கொண்டார். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறினார். அவருடைய இந்த நிலையைக் கண்டு நான் மிகவும் பதற்றமடைந்தேன். உங்களுக்கு என்ன ஆனது என்று நான் அவரிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவருடைய நினைவோ மெல்ல மெல்ல அவரை விட்டுப்போய்க் கொண்டே இருப்பது போல் இருந்தது. அவர் மருத்துவரிடம் செல்லவில்லை. இரவு முழுவதும் அவருக்கு வயிற்றில் வலி இருந்தது. அவருடைய கவலையிலேயே நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். நான் எவ்வளவு சொல்லியும் அவர் மருத்துவரிடம் செல்லவே இல்லை. அடுத்த நாள் காலை விடிந்தபோது அவர் திடீரென்று மயக்கமடைந்தார். அதன் பிறகு அவருக்கு நினைவே திரும்பவில்லை. பகலில் என் மாமனார் அவரை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றபோதுதான் தெரிந்தது, அவருடைய குடல் ஒன்று வெடித்துவிட்டது, ரப்சர்ட். அதன் காரணமாகவே அவர் இறந்துவிட்டார் என்று. இந்த அதிர்ச்சி எனக்கு எல்லாவற்றையும் விட மிகப்பெரியதாக இருந்தது. என் கணவர் இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டார். நான் விதவையாகிவிட்டேன். இன்னும் ஒரு வயதே ஆகியிருந்த என் நிஷ்பாவி குழந்தை இவ்வளவு சிறிய வயதிலேயே அனாதையாகிவிட்டது. கணவனின் இறப்பிற்காக நான் மிகவும் அழுதேன், மிகவும் துடித்தேன். எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை. என் கணவர் தன் குடும்பத்தின் ஒரே மகன், ஒரே விளக்கு மற்றும் சகோதரியின் ஒரே சகோதரனாக இருந்தவர். வீட்டில் மக்கள் இருக்கும் வரைதான் அவர்களுக்கு அவருடைய இறப்பின் அதிர்ச்சி இருந்தது. வீடு காலியானதும் அவர்கள் தங்களின் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்கள். இங்கு என் தொண்டையை விட்டு உணவு கூட இறங்கவில்லை. ஆனால் அவர்கள் என்னை சமைப்பதற்காக அடுப்படியில் நிற்க வைத்துவிட்டார்கள். இறுதியில் எவ்வளவு நாட்களுக்குத்தான் ஒருவருடைய இறப்பிற்காக துக்கம் அனுசரிக்க முடியும்? போகிறவர் போய்விடுகிறார். அவருக்காக பட்டினியாக இருக்க முடியாது. இந்த வார்த்தைகள் என் மாமியாருடையவை, என் கணவரை பெற்றெடுத்த அந்த பெண்ணின் வார்த்தைகள். என் கணவர் இறந்து ஒரு வாரமே ஆகியிருந்த நிலையில் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு 2 ஆண்கள் வந்தார்கள். அவர்களை வீட்டிற்குள் என் மாமனார்தான் அழைத்து வந்தார். நான் சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தேன். என் மகன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். இந்த மனிதர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பேசும் சத்தம் கேட்டபோதுதான் அவர்கள் என் கணவரின் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. அந்த 2 ஆண்களில் ஒருவர் என் கணவரின் கூட்டுத் தொழிலதிபர், பிசினஸ் பார்ட்னர் ஆவார். அவர் என் மாமனாரிடம், அங்கிள், அண்ணியை பாபி கொஞ்சம் கூப்பிடுங்கள், நாங்கள் அவரிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்றார். உடனே என் மாமியார், அடேங்கப்பா தம்பி, அவளிடம் என்ன பேச வேண்டியிருக்கிறது, எங்களிடம் பேசுங்கள் என்று கூறத் தொடங்கினார். அதற்கு அவர்கள், இல்லை, நாங்கள் அவரிடம்தான் பேச வேண்டும் என்றார்கள். அவர்களுடன் ஒரு வழக்கறிஞரும் லாயர் வந்திருந்தார். என் மாமியார் வேறு வழியின்றி என்னை சத்தமிட்டு கூப்பிட்டார். நான் மெல்ல மெல்ல நடந்து அவர்கள் முன்னால் சென்றபோது அவர்கள் என்னை அமரும்படி சைகை காட்டினார்கள். நான் அமர்ந்ததும் என் கணவரின் பார்ட்னர் ராகேஷ் சுக்லா என் கையில் ஒரு கவர் கொடுத்து, அண்ணி, இது உங்கள் கணவரின் சம்பாத்தியம் என்றார். உண்மையில் அவினாஷும் நானும் ஒருவருக்கொருவர் மிகச்சிறந்த பிசினஸ் பார்ட்னர் இருந்தோம். அவர் இந்த நிறுவனத்திற்காக நிறைய செய்திருக்கிறார். இது அவினாஷின் சம்பாத்தியம். இதை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் உங்களிடம் கொடுத்து விடுவோம். ஏனெனில் உங்களிடம் ஒரு மகனும் இருக்கிறான். மேலும் நீங்கள் அவினாஷின் மனைவியாகவும் இருக்கிறீர்கள். எனவே இந்த பணத்தின் மீது உங்களுக்கே அதிக உரிமை இருக்கிறது. இதை கேட்டவுடனேயே என் மாமனார், அடேங்கப்பா தம்பி, நீ என்ன இப்படிச் சொல்கிறாய்? இந்த பணத்தை எங்களிடம் கொடுத்துவிடு. மருமகள் எப்படியும் எங்களுடன்தானே வாழ்கிறாள். இதையெல்லாம் நீ எங்களிடம் கொடுத்துவிடு. நாங்கள் எங்கள் மருமகள் மற்றும் பேரனை மிகவும் நேசிக்கிறோம். நாங்கள் இவர்களை கவனித்துக் கொள்வோம் என்று கூறத் தொடங்கினார். ஆனால் அவர் என் மாமனார் சொன்னதை சற்றும் காதில் வாங்காமல் அந்த பணத்தை கட்டாயப்படுத்தி என்னிடமே கொடுத்தார். மேலும், முன்னோக்கியும் இந்த பணம் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று கூறினார். அதன் பிறகு அவர்கள் சில கோப்புகளில் ஃபைல்ஸ் என்னிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டார்கள். பின்னர் சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்கள். அவர்கள் சென்றவுடனேயே என் மாமியார் என் கையிலிருந்து அந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டு, இந்த பணத்தை நீ வைத்திருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது எங்கள் மகனுடைய பணம் என்றார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த பணம் என் கணவர் எனக்கும் என் மகனுக்கும் கொடுத்தது. உங்களில் யாரும் என் தேவைகளை கவனித்துக் கொள்வதில்லை. நான் இந்த பணத்தைக் கொண்டு என் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வேன் என்றேன். உடனே என் மாமியார் என் கன்னத்தில் பளார் என்று ஒரு பலத்த அறை விட்டார். மேலும், அதிகமாக புத்திசாலித்தனம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார்.
இவ்வளவு சொல்லிவிட்டு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றுவிட்டார்கள். இப்போது என்னுடைய துயரமான நாட்கள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே சென்றன. எனக்கோ அல்லது என் மகனுக்கோ ஏதேனும் ஒரு பொருள் தேவைப்பட்டால் எங்களுக்கு பணமும் தரப்படமாட்டாது, எங்கள் தேவைகளும் நிறைவேற்றப்பட மாட்டாது. என் மகனின் மருந்துகள், டைப்பர் மற்றும் அவனுடைய உணவுப் பொருட்களை கவனித்துக் கொள்வதற்காக நான் என் மாமியாரிடம் கையேந்த வேண்டியிருந்தது. ஆனால் அப்படியிருந்தும் அவள் எனக்கு ₹1 கூட தரமாட்டாள். ஒரு நாள் என் நாத்தனார், அம்மா, அண்ணியை வேலைக்கு அனுப்பிவிடு. அதிகமாக படித்தவள்தானே, நல்ல பதவியில் வேலை செய்வாள், நல்ல வருமானம் வரும் என்றாள். இதைக் கேட்டதும் என் மாமியாரின் முகத்தில் புன்னகை வந்துவிட்டது. அவர் அடுத்த நாளே இருந்து கொண்டு என்னை வேலைக்குச் சேருமாறு கட்டாயப்படுத்தி அழுத்தம் கொடுத்தார். உண்மையில் நான் முன்பும் வேலைக்குச் செல்லச் சம்மதிக்கவில்லை. ஏனெனில் என் மீது ஏற்கனவே வேலைப்பளு அதிகமாக இருந்தது. இப்போது என்னிடம் ஒரு சிறிய நிஷ்பாவி குழந்தையும் இருந்தது. நான் என் மாமியாரிடம் வேலைக்குச் செல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன். என் மகனை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்றேன். அதற்கு அவர், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, உன் மகனை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். அவனும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சொந்தம்தானே என்றார். நான் எவ்வளவு மறுத்தும் அவர்களுக்கு என் மீது கொஞ்சம் கூட இரக்கம் வரவில்லை. என் மாமியார் என்னை மிக கொடூரமாக அடித்தார். மறுநாள் என்னை வேலைக்குச் சேர கட்டாயப்படுத்தினார். நான் தகுதியுள்ளவளாக இருந்ததால் வேலைக்காக அலைந்து திரிய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கவில்லை. எனக்கு வேலை கிடைப்பதற்கு சுமார் 1 மாதம் ஆனது. முன்பு நான் கொஞ்சம் ஓய்வு நேரம் எடுத்து என் மகனை கவனித்துக் கொண்டேன். இப்போது எனக்கு அந்த நேரம் கூட கிடைக்காமல் போனது. இப்போது நான் ஒரு இயந்திரத்தைப் போல இயங்கிக் கொண்டிருந்தேன். காலையிலிருந்து காலை 5 மணி வரை வேலை செய்வேன். அதற்குப் பிறகு வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. என் மகன் இப்போது என்னை விட்டு மிகவும் தூரமாகிவிட்டான். அவன் நாள் முழுவதும் பசியோடு இருப்பான். அவனுக்கு உணவளிக்கக் கூட யாரும் இருக்கவில்லை. அவனுக்கு உடைகளைக் கூட நான் தான் அணிவிப்பேன். இப்போது எனக்கு அவனுடைய வாழ்க்கை நரகமாகத் தோன்றத் தொடங்கியது. எப்படியாவது என் குடும்பத்தினரிடம் பேசி என் புகுந்த வீட்டினரைப் பற்றி புகார் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஏனெனில் என்னால் இதற்கு மேல் இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் நான் நிர்கதியாக இருந்தேன். என் வீட்டின் பிரச்சனைகளை என் பிறந்த வீட்டில் என்னால் சொல்ல முடியவில்லை. என் அப்பா ஒரு இதய நோயாளி, ஹார்ட் பேஷண்ட். தன் மகளின் துயரங்களையும் கஷ்டங்களையும் பற்றி அவர் கேள்விப்பட்டால் காலத்திற்கு முன்பே அவர் மேலோகம் சென்று விடுவார் என்பது எனக்குத் தெரியும். அதை அனைத்தையும் அவர்களிடம் சொல்லி நான் அவரை இழக்க விரும்பவில்லை. என் மாதச் சம்பளத்தையும் இந்த மனிதர்கள் தங்களிடமே வைத்துக் கொண்டிருந்தார்கள். என் கணவரின் சம்பாத்தியத்தையும் தங்களிடமே வைத்துக் கொண்டார்கள். வீட்டின் செலவுகள் என் சம்பாத்தியத்தில்தான் நடந்து கொண்டிருந்தது. அப்படியிருந்தும் எனக்கோ என் மகனுக்கோ கொடுப்பதற்கு இந்த மனிதர்களிடம் ₹1 கூட இருக்கவில்லை. நான் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தவுடனேயே என் நாத்தனார் என் பையிலிருந்து எல்லா பணத்தையும் எடுத்து தன் தாயிடம் ஒப்படைத்து விடுவாள். 1-2 முறை நான் வழியிலேயே என் மகனுக்குத் தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குச் சென்றேன். அதைக்கூட என் மாமியார் தன் வசப்படுத்திக் கொண்டு, இனிமேல் என் சம்மதம் இல்லாமல் உனக்கோ அல்லது உன் மகனுக்கோ எந்தவொரு பொருளையும் வாங்கிக் கொண்டு வராதே, இல்லையென்றால் அப்புறம் நடப்பதே வேறு என்று கூறினார். அவர்களின் அத்துமீறல்களும் கொடுமைகளும் எல்லை கடந்து போய்க்கொண்டே இருந்தன. நான் இங்கு இல்லை என்றால் வேறு எங்கு போவேன் என்று மட்டுமே நினைத்து பொறுத்துக் கொண்டிருந்தேன். நான் படித்தவள், புத்திசாலி, என்னால் எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்க முடியும். ஆனால் பயமும் இந்த சமூகத்தின் விலங்குகளும் என் வாய்க்கு பூட்டு போட்டிருந்தன. இந்த நிர்கதியான சூழ்நிலையைத்தான் என் புகுந்த வீட்டினர் சாதகமாக்கிக் கொண்டிருந்தார்கள். இப்போது என் புகுந்த வீட்டினர் மற்றவர்கள் முன்னிலையில் மிகவும் பெருமையாக, எங்கள் மருமகள் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாள், நல்லபடியாக சம்பாதிக்கிறாள் என்று கூறிக்கொண்டார்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி வரும்போது என் இதயம் பயத்தால் நடுங்கும். வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே என் மாமியாரும் நாத்தனாரும் என் மீது பாய்ந்து என்னிடமிருந்து என் பணத்தையெல்லாம் பிடுங்கிக் கொள்வார்கள். மேலும் அவினாஷ் நிறுவனத்திலிருந்து வரும் பணத்தை என் மாமனார் என்னிடமிருந்து வாங்கிக் கொள்வார். இப்போது பல நாட்களாக நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். என் மகன் மிகவும் பலவீனமடைந்து கொண்டே வந்தான். அவனுக்கு ஒழுங்காக உண்பதற்கு எதுவும் கிடைப்பதும் இல்லை. அவனுடைய உடல்நிலையும் சரியாக இருப்பதில்லை. அவனுக்கு லேசான காய்ச்சல் இருந்து கொண்டே இருந்தது. அவன் நாளுக்கு நாள் பலவீனமாகிக் கொண்டே சென்றான். அவனுக்கு சிகிச்சையும் உணவும் தேவைப்பட்டது. ஆனால் இந்த வீட்டில் என் குழந்தைக்கு 1 கப் பாலைத் தவிர வேறு எதுவுமே கிடைப்பதில்லை. அவன் பசியால் கதறி அழுது கொண்டே இருப்பான். என்னை கட்டிக்கொண்டு அழுது கொண்டே இருப்பான். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தது. சில நேரங்களில் நான் அவனை வீட்டிற்கு வெளியே அழைத்துச் சென்று எப்படியாவது ஏற்பாடு செய்து அவனுக்கு வெளியில் இருந்து ஏதேனும் வாங்கி ஊட்டிவிட வேண்டும் என்று நினைப்பேன்.
ஆனால் என் மாமியாரும் நாத்தனாரும் எவ்வளவு தந்திரமானவர்கள் என்றால் என் மகனை வீட்டை விட்டு வெளியேறவே விடமாட்டார்கள். கடந்த இரவில் அவனுடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்துவிட்டது. அவன் காய்ச்சலால் உடல் அந்தளவுக்கு கொதித்து மயக்கமடைந்து விட்டான். இதை பார்த்து நான் பதற்றமடைந்து வேகமாக என் மாமியாரின் அறைக்குச் சென்றேன். அவனிடம் மகனை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லும்படி கூறினேன். ஆனால் அவர் நேரடியாக மறுத்துவிட்டு, உன் மகனுக்காக எங்களிடம் வீண் பணம் எதுவும் இல்லை என்று கூறிவிட்டார். நான் அவர்கள் முன்னால் அழுது கொண்டே கெஞ்சிக் கூத்தாடினேன். அவர் என் முகத்திற்கு நேராக கதவை மூடிவிட்டார். அதன் பிறகு கதவை திறக்கவே இல்லை. இந்த முறை நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன். என் சம்பாத்தியத்தில் 1 ரூபாயைக் கூட இந்த மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டேன், என் மகனுக்கு சிகிச்சை அளிப்பேன் என்று. அந்த இரவில் நான் என் மகனின் நெற்றியில் குளிர்ந்த நீர்த்துணிகளை வைத்துக்கொண்டே இருந்தேன். இதனால் அவனுடைய காய்ச்சல் சற்று குறைந்ததே தவிர அவனுடைய உடல்நிலை முழுமையாக சரியாகவில்லை. அவனுக்கு சிகிச்சை மிகவும் அவசியமாக இருந்தது. இப்போது என் குழந்தையின் நலனுக்காக நான் எந்தவொரு ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தேன். நான் இப்போது குரல் எழுப்பியே தீர வேண்டும். இதுவரை நான் செய்யாத ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். 2 நாட்களுக்குப் பிறகு மாதத்தின் முதல் தேதி வந்தது. இந்த 2 நாட்களில் என் புகுந்த வீட்டினர் கற்பனை கூடச் செய்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நான் செய்திருந்தேன். நான் என் சம்பளப் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தபோது என் மகனை மடியில் தூக்கிக் கொண்டு பணத்தோடு வீட்டை விட்டு வெளியேறி அவனை மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மனதிற்குள் உறுதியாக நினைத்திருந்தேன். ஆனால் எப்போதும் போல வாசலிலேயே என் நாத்தனாரும் மாமியாரும் என்னை வழிமறித்து கையை நீட்டி பணத்தை தரும்படி சைகை செய்தார்கள். இந்த முறை நான் அவர்களிடம், நான் உங்களுக்கு 1 பைசாவும் தரமாட்டேன். நான் என் மகனுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். உங்களுக்கு இவனுடைய நிலைமை கண்ணுக்கு தெரியவில்லையா? இவன் ஒரு நிஷ்பாவி குழந்தை. உங்கள் மகனுடைய மகன். இவனுக்கு சிகிச்சை தேவை. அவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என்னால் உயிரோடு இருக்க முடியாது. இது என் சம்பாத்தியம். நான் என் மகனுக்கு கண்டிப்பாக சிகிச்சை அளித்தே தீருவேன். அவன் தினமும் காய்ச்சலில் வெந்து கொண்டிருக்கிறான் என்று கூறினேன். என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிவந்தவுடனே என் மாமியாரின் கைக்காற்றில் பறந்தது. என்னை அவர் எவ்வளவு கொடூரமாக தள்ளினார் என்றால் என்னால் என்னை சமாளித்துக் கொள்ளவே முடியாமல் போனது. டைனிங் டேபிள் முனை நேராக என் முதுகிலும் தலையிலும் மோதியது. நான் தரையில் விழுந்தேன். என் தலையிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. இந்த வலியிலும் என் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. ஏனெனில் இந்த மனிதர்கள் ஆடிக்கொண்டிருந்த விளையாட்டின் முடிவை நான் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டேன். நான் என் மாமியாரின் கண்களை உற்றுப் பார்த்து, இந்த பணம் என்னுடையது, இதை வைத்து நான் என் மகனுக்கு சிகிச்சை அளித்தே தீருவேன். நீங்கள் என் கணவரின் சம்பாத்தியத்தையும் எனக்கு தருவதில்லை. அந்த பணத்தின் மீதும் என் மகனுக்கும் எனக்கும் தான் உரிமை இருக்கிறது. ஆனால் அதையும் நீங்கள் உங்களிடமே வைத்துக் கொள்கிறீர்கள். இதுவோ என் இரவும் பகலும் உழைத்த உழைப்பின் சம்பாத்தியம். எனக்கு என் மகனின் ஆரோக்கியத்தைப் பற்றிய கவலை இருக்கிறது என்றேன். உடனே என் நாத்தனார் முன்னோக்கி வந்து என் கையை பலமாக பிடித்துக் கொண்டாள். அவள் தன் முழு பலத்தையும் கொண்டு என் பேக் இழுத்து என்னை மீண்டும் தரையை நோக்கித் தள்ளினாள். அவள், எங்களிடமே உனக்குத் திமிரா என்று கூறத் தொடங்கினாள். இந்த முறை மீண்டும் எனக்கு ஒரு பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. அவர்கள் இருவரும் அமைதியாக எங்களிடம் பணத்தை கொடுத்துவிடு, இல்லையென்றால் இன்று உன்னை கொன்றே விடுவோம். பிறகு யோசித்துப் பார், நீ உயிரோடு இல்லையென்றால் உன் மகனுக்கு என்ன ஆகும் என்றார்கள். இதைக் கேட்டதும் எனக்குள் பயம் வரத் தொடங்கியது. இவர்கள் இருவரும் சொல்வது ஒருவேளை உண்மையாகிவிடுமோ என்று நான் அஞ்சினேன். இங்கு எனக்கும் என் மகனுக்கும் யாரும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் தனிமையாக இருக்கிறேன். என் மகனை நான்தான் காப்பாற்ற வேண்டும். நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு எழுந்து நின்று என் பையில் இருந்த ஒரு காகிதத்தை என் மாமியாரின் கையில் கொடுத்து, நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் இப்படியே எப்போதும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பேன் என்றா? இல்லை, அப்படி நடக்காது என்றேன். அது என்னுடைய ராஜினாமா கடிதம், ரெசிக்னேஷன் லெட்டர். அதை படித்தவுடனேயே என் மாமியாரின் நினைவே பறந்துவிட்டது. அவர் கத்திக்கூச்சலிட்டு என் மாமனாரை கூப்பிட்டு, பாருங்கள், இவள் என்ன காரியம் செய்திருக்கிறாள் என்று. இவள் வேலையை விட்டு நின்றுவிட்டாள் என்றார். என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நிறுவனம் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் கதை இவ்வளவுடன் மட்டும் முடியவில்லை. ராஜினாமா கடிதத்தின் பின்னால் பின்னப்பட்டிருந்த வலையின் வேர்கள் மிகவும் ஆழமானவை. இந்த மனிதர்கள் இனி என் மீது வேலைக்குச் செல்லும்படி கட்டாயப்படுத்த முடியாது. ஏனெனில் நான் இவர்களுக்கு எதிராக காவல் நிலையத்திலும் போலீஸ் புகார் அளித்திருந்தேன்.
இந்த விஷயத்தை நான் அவர்கள் மூவரிடமும் கூறியபோது என் மாமியார் அழத் தொடங்கி, பார்த்தீர்களா, இவள் நமக்கு என்ன செய்திருக்கிறாள் என்றார். நான், காவல்துறையின் உதவியைப் பெற என்னை நீங்கள்தான் கட்டாயப்படுத்தினீர்கள். போலீஸ் இங்கு வந்தால் உங்கள் அனைவரையும் அரெஸ்ட் செய்வார்கள் என்றேன். என் மாமனார் கோபத்துடன், உனக்கு இவ்வளவு தைரியமா, நீ எப்படி இந்த முடிவை எடுத்தாய் என்றார். நான் அவர் அருகில் சென்று, மாமா, நீங்கள் என்னை வெறும் சம்பாதிக்கும் இயந்திரமாக, மஷீன் மட்டுமே நினைத்தீர்கள். இப்போது உங்களுக்குத் தெரியும், இயந்திரம் பழுதாகும்போது தொழில் எப்படி நடக்கும் என்றேன். என் மாமியார், ரூபாலி, உன்னுடைய பிடிவாதத்தால் எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பணயம் வைத்துவிட்டாய் என்றார். நான் சிரித்துக்கொண்டே, எப்படிப்பட்ட குடும்பம் இது? எந்த குடும்பத்தில் என் மகனுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கூட யாரிடமும் பணம் இல்லையோ, நான் உங்களிடம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கையேந்த வேண்டியிருக்கிறதோ அப்படிப்பட்ட குடும்பமா? இன்று உங்கள் அஸ்திவாரம் ஆடுகின்ற போது உங்களுக்கு குடும்பம் நினைவுக்கு வருகிறதா என்று பதிலளித்தேன். என் மாமனார் பதற்றமடைந்து தன் லாக்கர் சரிபார்க்க நினைத்தார். ஏனெனில் நான் வேலையை மட்டும் விடவில்லை, அவர்களின் கருப்பு ஆடுகளை, தவறான செயல்களை அம்பலப்படுத்தக்கூடிய வேறு ஏதோ ஒரு காரியத்தையும் செய்திருக்கிறேன் என்று அவருக்கு சந்தேகம் இருந்தது. அறையின் காற்று கனத்திருந்தது. என் மாமனாரின் பதற்றம் இப்போது அவருடைய நெற்றி வியர்வையின் மூலம் தெளிவாக தெரிந்தது. இன்று அவர்கள் எனக்கு செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதற்கான விலையை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கொடுத்துதான் செலுத்த வேண்டியிருக்கும். நான் என் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய வாய்ஸ் ரெக்கார்டர் பென் எடுத்து டேபிளின் மீது வைத்தேன். இந்த பேனாவை பார்த்தவுடனேயே என் நாத்தனார், மாமியார் மற்றும் மாமனாரின் காலடியிலிருந்து நிலமே சரிந்தது போல் இருந்தது. ஏனெனில் அந்த பேனாவில் கடந்த 6 மாதங்களாக நடந்த அனைத்து உரையாடல்களும் பதிவாகியிருந்தன. எங்கு என் மாமியார் எனக்கு பணம் தராமல் என்னை கொலை செய்வதாக மிரட்டியது மற்றும் மாமியார் நானும் என் மகனும் பசியோடு இருப்பதற்கான சதித்திட்டங்களில் ஈடுபட்டது என அனைத்தும் அதில் இருந்தது. இந்த மர்மம், சஸ்பென்ஸ் இப்போது அவர்களின் கழுத்துக்கே தூக்கு கயிறாக மாறிவிட்டது. அவர்கள் எப்படியாவது என்னிடமிருந்து அந்த பேனாவை பிடுங்க வேண்டும் என்று கொடூரமாக தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆட்டத்தின் காய் ஏற்கனவே தலைகீழாக மாறிவிட்டது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. டேபிளின் மீது வைக்கப்பட்டிருந்த வாய்ஸ் ரெக்கார்டர் பேனாவை பார்த்தவுடனேயே என் மாமனார் மற்றும் மாமியாரின் முகத்தில் இருந்த பொலிவு முற்றிலும் மறைந்து போய்விட்டது. நாத்தனார் தன் நடுங்கும் விரல்களால் அந்த பேனாவை நோக்கி சைகை செய்து மாமனார்களிடம், அப்பா, இந்த ஆள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? இவளிடம் நம்முடைய பேச்சுகள் அனைத்தும் பதிவாகி ரெக்கார்ட் இருக்கிறது என்றாள். அவள் சட்டென்று அந்த பேனாவை எடுக்க முயன்றாள். ஆனால் நான் மிகச் சுறுசுறுப்பாக அதை என் கையில் எடுத்து என் பேக் வைத்துக் கொண்டேன். நான் நாத்தனாரின் கண்களை உற்று பார்த்து, இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. இந்த பேனாவை பிடுங்குவதால் இனி எதுவும் நடக்கப் போவதில்லை. ஏனெனில் இதிலுள்ள அனைத்து ஆடியோ கோப்புகளையும் ஆடியோ ஃபைல்ஸ் நான் ஏற்கனவே என் தோழி ஒருத்தியின் மொபைல் போனுக்கு அனுப்பிவிட்டேன். அது மட்டுமில்லாமல் இந்த டிவைஸ் என் கூட வேலை செய்யும் என் தோழியின் மொபைலோடு இணைக்கப்பட்டுள்ளது. கனெக்ட். இதன் ஒரு காப்பி என் வழக்கறிஞரிடமும் ஏற்கனவே சென்று சேர்ந்துவிட்டது. நான் எல்லா அத்துமீறல்களையும் பொறுத்துக்கொண்டே இருப்பேன், ஒருபோதும் ஆதாரங்களை சேகரிக்க மாட்டேன் என்று நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்களா? எந்த நாளில் என் மகன் காய்ச்சலால் துடித்துக் கொண்டிருந்தானோ, என் மாமியார் என் முகத்திற்கு நேராக கதவை மூடினாரோ, அப்போதே உங்களின் இந்த அருவருப்பான சதித்திட்டங்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று நான் உறுதியாக முடிவெடுத்துவிட்டேன். நீங்கள் அறைக்குள் அமர்ந்து கொண்டு எனக்கும் என் கணவருக்கும் வரும் சம்பளப் பணத்தை வைத்து எந்த பிளாட் வாங்க வேண்டும், என்னையும் என் மகனையும் பணத்திற்காக எப்படி தவிக்க வைக்க வேண்டும் என்று பேசிய விஷயங்கள் அனைத்தும் இதில் இருக்கின்றன என்றேன். இதுவரை அழுது நாடகமாடிக் கொண்டிருந்த என் மாமியார் திடீரென்று எழுந்து நின்று கத்திக்கொண்டே, நீ எங்களை மிரட்டுகிறாயா? பிளாக்மெயில். நாங்கள் போலீசிடம் செல்வோம், எங்கள் மருமகள் எங்களை மனரீதியாக துன்புறுத்தினாள் என்றும் வீட்டின் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள் என்றும் கூறுவோம் என்றாள். நான் அவளை நோக்கி ஒரு குளிர்ந்த மற்றும் சோர்வான புன்னகையோடு, நீங்கள் போலீசிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் இன்னும் சற்று நேரத்தில் போலீஸ் அவர்களாகவே இங்கு வரப்போகிறார்கள். ஆனால் அதற்கு முன் நீங்கள் என்னுடைய இந்த ராஜினாமா கடிதத்தின் ரெசிக்னேஷன் லெட்டர் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த வேலையை விடுவதற்கு முன்பே இந்த கடிதத்தில் தெளிவாக எழுதியிருந்தேன். என்னுடைய குடும்பச் சூழ்நிலை இப்படி இருப்பதால் என்னால் இனிமேல் வேலையை தொடர முடியாது என்று. அது மட்டுமல்லாமல் நான் நிறுவனத்திடம் ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தேன். அதாவது என்னுடைய கடந்த 2 மாதங்களின் உழைப்பிற்கான தொகையையும் இந்த மாதத்தின் முழுச் சம்பளத்தையும் எனக்கு தர வேண்டாம், அதை ஹோல்ட் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றேன். என் நாத்தனார், அண்ணனின் சம்பளம் இன்னும் 3 மாதங்களுக்கு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் என்பது உனக்கு தெரியும்தானே?
அதற்குப் பிறகு உன்னுடைய சம்பளத்தை வைத்துதான் நாம் குடும்பம் நடத்த வேண்டும். நீ என்ன காரியம் செய்து வைத்திருக்கிறாய் என்றாள். என் நாத்தனார் தன் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்துவிட்டாள். அவர்கள் தங்கள் மனதில் என் பணத்தை வைத்து என்னென்ன கனவுகள் கண்டிருந்தார்களோ அவை அனைத்தும் தூள் தூளாகிவிட்டன. ஏனெனில் என் கணவரின் சம்பாத்தியமும் இனி அவர்களுக்கு 3 மாதங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் நினைத்தாலும் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஏனெனில் எனக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் இந்த வீட்டில் யார் சம்பாதித்துக் கொண்டு வருவார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. என் மாமனாருக்கு அதற்குரிய தகுதியில்லை, நாத்தனாரோ படித்தவளே இல்லை. நான் வேலையை விட்டுவிட்டேன். இப்போது அவர்கள் கண்ணுக்கு விண்மீன்கள் தத்தளிப்பு தெரியத் தொடங்கின. ஆனால் இத்துடன் முடியாமல் கோபத்துடன் என் நாத்தனார் என் அருகில் வந்து என் கையை முறிக்க முயன்றாள். அவளுடைய கண்கள் கோபத்தால் கொதித்துக் கொண்டிருந்தன. ஆனால் இந்த முறை எனக்குள் எந்த பயமும் இல்லை. நான் என் முழு பலத்தைக் கொண்டு அவளுடைய கையை உதறித் தள்ளிவிட்டு என் குரலை இன்னும் சற்று கடுமையாக்கி, பாருல், என் மீது கையை கூட வைக்காதே. இல்லையென்றால் இந்த முறை நான் வேலையை மட்டும் விடமாட்டேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் திரும்பி வர முடியாத ஒரு இடத்திற்கு சிறைக்கு அனுப்பிவிடுவேன் என்றேன். என் மாமியார் தன் தடியைத் தரையில் தட்டி கர்ஜித்துக் கொண்டே, முடிவில் நீ எங்களை என்ன செய்துவிட முடியும்? வேலையை விட்டுவிட்டால் என்ன? நாங்கள் உன் தந்தையிடமிருந்து பணம் வரவழைத்துக் கொள்வோம். உன் கணவர் இறந்த பிறகும் உனக்கும் உன் மகனுக்கும் எங்கள் வீட்டில் இடம் கொடுத்திருக்கிறோமே என்றாள். நான் சத்தமாக சிரித்துக்கொண்டே, என் அப்பாவிடம் செல்வதைப் பற்றி யோசிக்கக்கூட செய்யாதீர்கள். ஏனெனில் நான் எடுத்திருக்கும் இந்த முடிவு வெறும் வேலையை விடுவது மட்டும் அல்ல. வேலையை விடுவது என்பது ஒரு பகடைக்காய், முன்னோடி மட்டுமே. அசல் வலையை நான் ஏற்கனவே விரித்துவிட்டேன். அதன் சுவடு கூட உங்களுக்கு தெரியாமல் போனது. நான் ஒரு அப்பாவியான பெண் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். என் கணவரின் முன்னிலையிலும் என்னை அனாதையாகவும் நிர்கதியாகவும் நினைத்தீர்கள். அவருக்குப் பிறகும் அப்படியே நினைத்தீர்கள். ஆனால் நான் ஒரு சுயநலமான தாய் அல்ல. என் மகனுக்காக நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வேன். நான் நிதித்துறையில் ஃபைனான்ஸ் செக்டர் ஒரு சீனியர் கன்சல்டன்ட் பதவியில் வேலை செய்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று கூறினேன். பணத்தின் கணக்கு வழக்குகளையும் வரி ஏய்ப்புகளையும் டாக்ஸ் சீட்டிங் என்னை விடச் சிறப்பாக இந்த வீட்டில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. கடந்த 6 மாதங்களாக நீங்கள் என்னிடமிருந்து கட்டாயப்படுத்தி பணம் பறித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதனுடைய ஒவ்வொரு பரிவர்த்தனை ஐடி, டிரான்சாக்ஷன் ஐடி, அதன் நேரம் மற்றும் அனைத்தையும் என் தோழியின் மொபைல் போனுக்கு நான் அனுப்பிவிட்டேன். என் தோழியின் மொபைல் போன் பல நாட்களாக என்னிடம்தான் இருந்தது. இதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் பரவாயில்லை, என் வேலை அதன் மூலமும் முடிந்துவிட்டது. என் மாமனார் முன்னோக்கி வந்து என்னை மிரட்ட முயன்று, நீ எங்களை மிரட்டுகிறாயா? நீதிமன்றம், போலீஸ் மற்றும் வழக்கின் சக்கரங்களில் சிக்கினால் பல வருடங்கள் ஆகும். உன்னால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றார். நான் என் மாமனாரின் கண்களை நேருக்கு நேர் உற்றுப் பார்த்து, எனக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனெனில் என் நேரடி தாக்குதல் உங்கள் மீதுதான் இருக்கிறது. நீங்கள் எந்தத் துறையில் அரசு உதவி ஆணையர், அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவியில் வேலை செய்தீர்களோ மற்றும் எங்கிருந்து ஓய்வு பெற்ற முதல் வகுப்பு அதிகாரி, ரிட்டையர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர் ஆகி உங்களின் தடித்த ஓய்வூதியத்தை பென்ஷன் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, அங்குள்ள சில ரகசிய கோப்புகளும் சீக்ரெட் ஃபைல்ஸ், சில விஷயங்களும் எனக்கு தெரிய வந்துள்ளன. அவை வெளியில் தெரிந்தால் நீங்கள் வாங்கியதையெல்லாம் திருப்பிக் கொடுக்க வேண்டியது வரும் என்றேன். இதைக் கேட்டவுடனேயே என் மாமனாரின் முகம் பயத்தால் முற்றிலும் வெளுத்துப் போய்விட்டது. அவருடைய நெற்றியில் வியர்வை துளிகள் பெரிய அளவில் அரும்பின. கடந்த மாதம் அவர் தன் சில பழைய அரசு வேலை காகிதங்களை வீட்டில் மறந்து வைத்துவிட்டு தன் அலமாரியின் சாவியை டைனிங் டேபிள் மீது விட்டுச் சென்றபோது நான் அவருடைய அனைத்து காகிதங்களையும் தெளிவாக புகைப்படம் போட்டோ எடுத்திருந்தது அவருக்கு திடீரென நினைவுக்கு வந்தது. அந்த காகிதங்களில் சில பினாமி சொத்துகளின் பெனாமி ப்ராப்பர்ட்டீஸ் நோட்டீஸ்கள் இருந்தன. அவற்றை அவர் அவினாஷின் நிறுவனத்தின் பெயரில் மறைத்து வைத்திருந்தார். அவற்றின் மீது பல வருடங்களாக மிகப்பெரிய அளவில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டு வந்தது. அறையில் ஒரு கொடூரமான அமைதி பரவியது. இது ஏதோ ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் புயலுக்கு முன்னிருக்கும் அமைதியைப் போன்றது. இதுவரை ஒட்டுமொத்த வீட்டையும் தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கூச்சலிட்டுக் கொண்டிருந்த என் மாமியார் திடீரென்று அமைதியானார். இதுவரைதான் எந்தப் பெண்ணை நிர்கதியானவள் என்று நினைத்து தடியால் அடித்துக் கொண்டிருந்தாரோ, அவள் உண்மையில் தங்களின் அனைத்து ஊழல்களையும் எதிர்கொள்ள முற்றிலும் தயாராக இருக்கும் ஒரு சிங்கப் பெண்ணாக மாறிவிட்டாள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். என் மாமனார் உடனே தன் குரலை மிகவும் மென்மையாகவும் தனிவாகவும் மாற்றிக்கொண்டார். தன் கோபத்தை எடுத்து ஒரு பக்கமாக வைத்தார். அவர், மருமகளே, எங்களிடமிருந்து ஏதோ தவறு நடந்துவிட்டது. தவறு மனிதர்களால்தான் நடக்கும்.
இனிமேல் நாங்கள் எங்கள் மகனின் மற்றும் உன்னுடைய சம்பள பணத்தை கையில் கூடத் தொடமாட்டோம். உன்னுடைய முழு பணத்தையும் நீயே உன்னிடமே வைத்துக்கொள். நாங்கள் எங்கள் பேரனுக்கும் உரிய மரியாதையை தருவோம். நீ உன்னுடைய ராஜினாமா கடிதத்தை, ரெசிக்னேஷன் லெட்டர் மட்டும் திரும்பப் பெற்றுக்கொள். உன்னை போன்ற தகுதியுள்ள ஒரு பெண்ணை எந்த ஒரு நிறுவனமும் தன் நிறுவனத்திலிருந்து நீக்க விரும்ப மாட்டார்கள் என்றார். நான் மாமாவின் கண்களை பார்த்து கொண்டே என் தலையை அசைத்து, இல்லை மாமா, இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. நான் என் ராஜினாமாவை சமர்ப்பித்துவிட்டேன். இந்த ராஜினாமா என்பது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். அசல் ஆட்டம் ஆடப்பட்டுவிட்டது. அதன் விளைவு இன்னும் சில நிமிடங்களில் உங்கள் கதவை தட்டப்போகிறது. உங்களின் இந்த செயற்கையான குரலோ அல்லது திடீரென பொங்கும் இந்த போலி பாசமோ என் ஆன்மாவை உருக வைக்க முடியாது. இந்த வீட்டின் இருண்ட அறைகளில் நான் மூச்சுத்திணறி அழுதுகொண்டே கழித்த அந்த இரவுகளின் ஒவ்வொரு நொடியும் இன்றும் என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சுடச்சுட உணவுகளைச் சாப்பிட்டுக் கொண்டு என்னையும் என் மகனையும் பசியோடு வைத்திருந்தீர்களே, அப்போது எங்கு போனது உங்களின் இந்த மனிதநேயம்? என் மகன் இந்த வம்சத்தின் விளக்கு. உங்களில் யாரும் அவனை அன்பான பார்வையோடு பார்த்ததே இல்லை. நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது என் மகனின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். எனக்குப் பின்னால் நீங்கள் அவனுக்கு என்ன செய்தீர்களோ தெரியாது. அவன் பாவம் பசியோடு இருப்பான், பசியால் கதறிக்கொண்டிருப்பான். அப்போது எங்கு போனது உங்களின் இந்த மனிதநேயம்? இன்று உங்களுடைய சொந்தக் கழுத்து சட்டத்தின் பிடியில் சிக்கும்போது என்னிடம் சமரசத்திற்காக பிச்சை கேட்கிறீர்கள். என் கணவர் உங்களின் மகனாக இருந்தவர். அவர் ஒருபோதும் இந்த வீட்டில் தன் மனைவிக்கு எதிராக குரல் எழுப்பியதே இல்லை. ஆனால் அவர் சென்ற பிறகு நீங்கள் அவருடைய விதவை மனைவியையும் அவருடைய அனாதை குழந்தையையும் கூட மதிக்கவில்லை. அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாகவே இருந்தார். ஒருபோதும் அவர் தன் மனைவியின் சார்பாக ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. மேலும் பாருல், நீ ஒரு பெண்ணாக இருந்தும் கூட ஒருபோதும் என்னை உன்னுடைய அண்ணியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போதும் என்னை இழிவுபடுத்தினாய். ஒருபோதும் இந்த வீட்டின் வேலைகளில் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. எப்போதும் என் பேச்சுகளை உன் தாயிடம் கொண்டு சேர்த்து என்னை எப்போதும் தவறானவளாகவே நிரூபித்துக் கொண்டிருந்தாய். இந்த வீட்டில் ஒருபோதும் என்னை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை என்று கூறினேன். என் நாத்தனார் வெட்கத்தால் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். என் மாமியார் முன்னோக்கி வந்து என் கால்களை பிடிக்க முயன்றார். எந்த பெண் காலை வரை என்னை உதைப்பதற்கும் வீட்டை விட்டு வெளியே தூக்கி எறிவதற்கும் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருந்தாளோ அவள் இன்று தரையில் என் கால்களை பிடித்துக்கொண்டு கெஞ்சிக் கூத்தாடிக் கொண்டிருந்தாள். ஆனால் என் இதயத்தில் அவர்களுக்கு ஒரு துளி கூட இரக்கமோ அல்லது அனுதாபமோ எஞ்சியிருக்கவில்லை. நான் என் காலை பின்னோக்கி இழுத்துக்கொண்டு, மாமி, உங்களுடைய இந்த நாடகத்தை நிறுத்துங்கள். ஏனெனில் இந்த வீட்டில் இப்போது உங்கள் அனைவருடைய நாடகமும் முழுமையாக முடிவுக்கு வரப்போகிறது என்றேன். என் பிறந்த வீடு தூரத்தில் இருக்கிறது. என் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்பதால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தீர்கள். மேலும் நான் விதவையாக இருந்தால் என்ன? நான் ஒரு பெண், படித்தவள், எனக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பத் தெரிந்தவள். ஆம், என் சார்பாகவும் என் மகனின் சார்பாகவும் இந்த முடிவை நான் மிகவும் தாமதமாக எடுத்தது என் தவறுதான். நான் இப்போது செய்வதை முன்பே செய்திருக்க வேண்டும். உங்களுடைய கடைசி திரையும் இப்போது விழுந்துவிட்டது. என் மாமனார் மூச்சு திணறிக்கொண்டே என்னிடம், நான் இப்பொழுதே கமிஷனர் சாருக்கு ஃபோன் செய்து என்ன விஷயமென்று கேட்கிறேன் என்றார். ஆனால் நான் என் கையின் சைகையால் அவரை தடுத்து, சற்று உற்று கேளுங்கள், வெளியிலிருந்து வண்டியின் சைரன் சத்தம் கேட்கிறது. நீங்கள் ஃபோன் செய்ய வேண்டிய அவசியமில்லை, இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது என்றேன். என் மாமனாரின் குரல் நடுங்கத் தொடங்கியது. வெளியிலிருந்து வண்டிகளின் சைரன் எழுப்பும் பயமுறுத்தும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. இது இந்த மனிதர்களின் பாவக்குடம் இப்போது முழுமையாக நிறைந்துவிட்டது என்பதையும் இவர்கள் அனைவரும் அழியப்போகிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியது. நான் என் மணிக்கட்டு கடிகாரத்தை பார்த்தேன். காலை சரியாக காலை 10 மணி ஆகிக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில்தான் என் தோழி அனைத்து ஆதாரங்களையும் போலீசிடம் காட்டி என் புகுந்த வீட்டினருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தாள். என் தோழி போலீசாரை அழைத்துக்கொண்டு சரியான நேரத்தில் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தாள். என் மாமனார் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தபோது போலீசாரையும் என் தோழி வந்திதாவையும் கண்டு என் மாமனார் மற்றும் நாத்தனாரின் வாய்கள் திறந்தபடியே நின்றன. என் மாமனாரோ சோஃபாவில் விழுந்து நிலைகுலைந்து போனார். அவருடைய நெஞ்சு வேகமாக மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கியது. முகம் முற்றிலும் வெளுத்துப் போனது. என் மாமியார் தன் நினைவை இழந்தார். நாத்தனார் மயக்கமடையும் நிலைக்குச் சென்றாள். என் நாத்தனார் என் அருகில் வந்து என் கையை பிடித்துக்கொண்டு கத்தினாள், அண்ணி, போலீஸ் நம் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. நம் சமூகத்தில் என்ன மரியாதை எஞ்சியிருக்கும்? போலீசிடம் திரும்பிப் போகச் சொல்லுங்கள்.
மாமனார் எந்தளவுக்கு மோசமாக நடுங்கிக் கொண்டிருந்தார் என்றால் சில நேரங்களில் போனை பார்ப்பதும் சில நேரங்களில் கதவை நோக்குவதுமாக இருந்தார். நான் முன்னோக்கிச் சென்று கதவை திறந்தபோது வெளியில் நின்றிருந்த என் சீனியர் தோழி வந்திதா, "சார், இதுதான் வீடு, இவள்தான் என் தோழி" என்றாள். அவர்கள் உள்ளே நுழைந்து, "உங்களை கைது செய்வதற்கான வாரண்ட் எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் வீட்டை சோதனை செய்ய வேண்டும்" என்றார்கள். என் மாமனார் மூச்சு திணறிக்கொண்டே தன் தடியை எடுக்க முயன்றார். ஆனால் அவருடைய விரல்களில் அந்தளவுக்கு உயிர் எஞ்சியிருக்கவில்லை. ஏனெனில் அவர் நடுங்கும் குரலில், "சார், உங்களுக்கு ஏதோ தவறுதலான புரிதல், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கிறது. நான் ஓய்வு பெற்ற முதல் வகுப்பு அதிகாரி. என் மகனும் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திக் கொண்டிருந்தான். நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. நானும் ஒரு யோக்கியமான மனிதன், என் மகனும் ஒரு யோக்கியமான மனிதனாகத்தான் இருந்தான்" என்று கூறத் தொடங்கினார். ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஒரு குளிர்ந்த புன்னகையுடன் தன் கையில் இருந்த கோப்புகளை முன்னால் காட்டி, "பாருங்கள், உங்களின் யோக்கியதையைப் பற்றிய அனைத்து கணக்குகளும் எங்களிடம் வந்தடைந்துள்ளன. இது எந்த ஒரு தவறுதலான புரிதலின் விளைவும் அல்ல, மாறாக ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்தது. உங்கள் வங்கிச் கணக்குகளின் பேங்க் அக்கவுண்ட்ஸ் அனைத்து விவரங்களும் எங்களிடம் உள்ளன. அவற்றை நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் மகளின் பெயரில் மறைத்து வைத்திருந்தீர்கள். அவற்றில் கடந்த பல மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று சட்டவிரோதமான முறையில் லட்சக்கணக்கான ரூபாய்களின் பணப்பரிவர்த்தனை நடந்து வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் நீங்கள் ஒரு அனாமதேய பெயரில் புக் செய்த பிளாட்டின் பேமெண்ட் தொடர்பான போலி ஆவணங்களும் எங்களிடம் கிடைத்துவிட்டன" என்றார். என் மாமியார் முன்னோக்கி வந்து கெஞ்சிக் கூத்தாடிக்கொண்டே, "சார், தயவு செய்து விஷயத்தை இத்துடன் முடித்துவிடுங்கள். நாங்கள் எந்தவொரு விசாரணைக்கும் இன்வெஸ்டிகேஷன் தயாராக இருக்கிறோம்" என்றாள். "ஆனால் எல்லோர் முன்னிலையிலும் எங்களை அசிங்கப்படுத்தி தமாஷ் ஆக்கிவிடாதீர்கள்." போலீஸ் என் மாமியாரை அதட்டி மிரட்டி, "தமாஷே இப்போதுதான் ஆரம்பமாகியிருக்கிறது மேடம். உங்கள் வீட்டுப் பெண்ணையே ஒவ்வொரு பைசாவுக்கும் நீங்கள் அனைவரும் தவிக்க விட்டுக் கொண்டிருந்தபோது, அவளுடைய குழந்தையின் மீதும் அநீதி இழைத்துக் கொண்டிருந்தபோது, அப்போது உங்களுக்குச் சட்டமும் இந்தச் சமூகமும் நினைவுக்கு வரவில்லையா? ஒரு விதவைப் பெண்ணுக்கு அவளுடைய கணவனின் சம்பாத்தியத்தின் மீது முழு உரிமை இருக்கிறது. ஆனால் நீங்கள் அனைவரும் அவளிடமிருந்து அந்த உரிமையையும் பிடுங்கிக் கொண்டு ஒரு விதவைப் பெண்ணை வேலைக்குச் செல்லும்படி கட்டாயப்படுத்தினீர்கள். அது மட்டுமில்லாமல் அவளுடைய நிஷ்பாவி குழந்தைக்கும் அவளுக்கும் நீங்கள் எந்தவொரு உதவியும் செய்யவில்லை" என்றது. போலீஸ்காரர்கள் வீட்டின் மூலை முடுக்குகளையெல்லாம் சோதனை செய்யத் தொடங்கினார்கள். அதே நேரத்தில் வருமான வரித்துறையினரின் இன்கம் டாக்ஸ் குழுவும் அங்கு வந்து சேர்ந்திருந்தது. போலீசாரின் கண்காணிப்பில் வருமான வரித்துறையினர் அலமாரியின் பூட்டுகளை உடைத்தார்கள். கோப்புகள் அனைத்தும் அக்குவேறு ஆணிவேராக சோதனை செய்யப்படலாயின. எந்த மாமியார் காலை வரை என்னை ஒவ்வொரு பைசாவுக்கும் தவிக்க விட்டுக் கொண்டிருந்தாளோ அவள் இன்று போலீஸ்காரர்கள் முன்னிலையில் கைகளை கட்டிக்கொண்டு நின்று, "எங்கள் நகைகளில் கையை வைத்துவிடாதீர்கள்" என்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள். நான் என் பேக் எடுத்துக்கொண்டேன். அதில் அனைத்து முக்கியமான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், சான்றிதழ்கள், சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் சில துணிகள் இருந்தன. மற்றொரு பக்கத்தில் என் மகனை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டேன். நான் என் மாமனாரின் பக்கம் பார்த்தேன். அவருடைய கண்களில் இப்போது அந்த திமிரும் அத்துமீறலும் மறைந்து போயிருந்தது. அங்கு ஒரு குற்றவாளியின் நிற்கதி மட்டுமே எஞ்சியிருந்தது. அவர் என்னிடம், "மருமகளே, இறைவனுக்காக எங்களை காப்பாற்று. எங்கள் மகனும் இந்த உலகத்தில் இல்லை. எங்களுக்கு இருக்கும் ஒரே வாழ்வாதாரமே நீ மட்டும்தான். நீ உன்னுடைய புகாரை திரும்பப் பெற்றுக் கொண்டால் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். நான் உன் காலில் விழக்கூடத் தயாராக இருக்கிறேன். நீ எப்படிச் சொல்கிறாயோ அப்படியே நடக்கும். உன்னுடைய முழுச் சம்பளமும் உன்னிடமே இருக்கும். உனக்கு விருப்பமிருந்தால் நீ வேலைக்கு கூடச் செல்ல வேண்டாம். அவினாஷின் பணம் எவ்வளவு இருக்கிறதோ அதையெல்லாம் நான் உனக்கே கொடுத்து விடுகிறேன். மேலும் நிலங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அதையெல்லாம் உன்னுடைய மற்றும் உன் மகனுடைய பெயரில் எழுதி வைத்து விடுகிறேன். நாங்கள் உன்னிடம் ₹1 கூட கேட்க மாட்டோம். தயவு செய்து எங்களை காப்பாற்று" என்றார். நான் என் மாமனார் பிடித்திருந்த என் கையை விடுவித்துக் கொண்டு மிகவும் அமைதியான ஆனால் நிம்மதி நிறைந்த பாணியில், "மாமா, உங்களுடைய மனைவி என்னை அடித்துக் கொண்டிருந்தபோது, என் தலையிலிருந்து இரத்தம் வழிந்தபோது, அப்போது உங்களுடைய மனிதநேயம் எங்கு போயிருந்தது? என்னை இந்த வீட்டில் வேலைக்காரியாக்கி நாள் முழுவதும் எல்லா வேலைகளையும் செய்ய வைத்தீர்களே, அப்போது உங்களுடைய மனிதநேயம் எங்கு போயிருந்தது? அப்போது ஒருவேளை உங்களுடைய மனிதநேயம் தூங்கிக் கொண்டிருந்தது போலும். உங்கள் மகனின் விதவை மனைவி அதிகாலையிலேயே வேலைக்குச் செல்வதற்காக வீட்டை விட்டு புறப்படும்போது அப்போதும் உங்களுடைய மனிதநேயம் தூங்கிக் கொண்டுதான் இருந்தது. நீங்கள் அனைவரும் என்னை ஒரு இயந்திரமாகவே மாற்றிவிட்டீர்கள். அது வீட்டின் வேலையையும் வெளியின் வேலையையும் இரண்டையுமே செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டது. என் மகன் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். நான் உங்களிடம் பணம் கேட்டேன், ஆனால் யாரும் எனக்கு உதவவில்லை.
நான் வேலைக்குச் செல்லும்போது என் துக்கத்தை யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களா? இந்த நகரத்தில் உங்களைத் தவிர எனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களா? ஆம், இந்த நகரத்தில் எனக்கு என்று யாரும் இல்லைதான். ஆனால் எனக்கு இந்த தோழி இருக்கிறாள். நான் வேலை செய்து கொண்டிருந்த அதே நிறுவனத்தில் வேலை செய்யும்போதுதான் இவள் எனக்கு கிடைத்தாள். இவள் என் நிலைமையை பார்த்துவிட்டு என்னிடம், "நீ எவ்வளவு நன்றாக இருந்தாய், உனக்கு என்ன ஆகிவிட்டது?" என்று கேட்டாள். அப்போது நான் இவளிடம் என் கஷ்டங்கள் அனைத்தையும் கூறியபோது இவள் எனக்கு உதவ முயற்சி செய்தாள். மேலும், "உன் புகுந்த வீட்டினருக்கு அவர்களின் தவறுகளை உணர்த்துவது மிகவும் அவசியம். இல்லையென்றால் அவர்கள் உன்னுடைய மற்றும் உன் மகனின் உயிரையே எடுத்துவிடுவார்கள். அவர்களுக்கு ஒரு துளிகூட வருத்தம் இருக்காது. நீ உன் மகனுக்காக வாழ வேண்டும். நீ அவர்களின் ரகசியங்களை அம்பலப்படுத்தியே தீர வேண்டும். இப்படி எவ்வளவு நாட்களுக்குத்தான் அமைதியாக இருப்பாய்? இப்படி எவ்வளவு நாட்களுக்குத்தான் அநீதியை சகித்துக் கொண்டிருப்பாய்?" என்றாள். என் தோழி என் தைரியத்தை வளர்த்தாள். எனக்கு உதவி செய்து இன்று உங்களை என் முன்னால் மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாள். இன்று நீங்கள் உங்களின் போலி மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக என் காலில் விழுகிறீர்கள். மற்றவர்களின் மகள்களை இயந்திரமாக நினைத்து தன் மகளை மட்டும் வீட்டில் மரியாதையோடு வைத்திருக்கும் உங்களை போன்றவர்களை பார்த்தால் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நான் இந்த வீட்டை விட்டு எப்போதும் ஃபார்மேட்டாக வெளியேறுகிறேன். உங்களுடன் எனக்கு இனி எந்த உறவும் இல்லை என்றேன். என் மாமியார் சோஃபாவிலேயே அமர்ந்து கத்திக்கொண்டே, "இல்லை மருமகளே, நீ அப்படிச் செய்ய முடியாது. நீ உன்னுடைய உடல்நிலை சரியில்லாத தந்தையைப் பற்றியாவது யோசித்துப்பார். உன் கணவரின் குடும்பத்தினருக்கு அவப்பெயர் ஏற்படும்போது இந்தச் சமூகம் உன் குடும்பத்தின் மீதும் காரி துப்பும். உன் தந்தையிடம் மக்கள், உன் மகள் தன் புகுந்த வீட்டையே அழித்துவிட்டாள் என்று கூறுவார்கள்" என்றாள். நான் திரும்பி என் மாமனாரின் கண்களைப் பார்த்து, "மாமா, நீங்கள் என் தந்தையைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நான் நேற்றிரவே என் தந்தைக்கு ஃபோன் செய்து இந்த நரகத்தின் ஒவ்வொரு உண்மை நிலவரத்தையும் அக்குவேறு ஆணிவேராகத் தெளிவாக கூறிவிட்டேன்" என்று கூறினேன். என் அப்பா என் கதையை கேட்டபோது அவருடைய அழுகை சத்தம் என் ஆன்மாவையே உலுக்கியது. அவர் என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் கூறினார். "மகளே, நீ இந்த நரகத்தில் இன்னும் ஒரு நாள் கூட இருந்தால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். இதையெல்லாம் நீ ஏன் என்னிடம் முன்பே சொல்லவில்லை?" தன் மகள்களை நரகம் போன்ற புகுந்த வீட்டிலும் சகித்துக் கொண்டு வாழச் சொல்லி, பின்னர் மகள்கள் தைரியம் இழந்து போகும்போது ஒரு நாள் அவர்களின் பிணத்தைப் பார்க்கும் அந்த தகப்பன்மார்களைப் போலவா நீ என்னை நினைத்தாய்? நான் அப்படிப்பட்டவன் சற்றும் இல்லை. என் மகளை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். மகளே, உன்னுடைய இந்த வயதான தந்தை தன் கடைசி மூச்சு இருக்கும் வரை உன்னோடு துணையாக நிற்பான். நீ உன்னை தனிமையாக நினைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் சொல், நான் உனக்கு உதவி செய்வேன். என் அப்பாவின் இந்த வார்த்தைகள் கடந்த 3 வருடங்களாக நான் அனுபவித்த அநீதிகளால் இழந்திருந்த அந்த பேராற்றலை எனக்கு மீண்டும் கொடுத்தன. என்னுடைய இந்த வெற்றியை நினைத்து என் பெற்றோர் பெருமைப்படுகிறார்கள். அவப்பெயர் எங்களுக்கு அல்ல, மாறாக உங்களைப் போன்ற பேராசை பிடித்த மற்றும் கொடூரமான மனிதர்களுக்குத்தான் ஏற்படும். என் மாமியார் சத்தமாக அலறிக்கொண்டே தரையில் அமர்ந்தார். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய கடின உழைப்பின் சம்பாத்தியத்தில் கொழுத்து வளர்ந்திருந்த அவருடைய அந்தத் திமிர் இப்போது முற்றிலும் மண்ணோடு மண்ணாகிப் போனது. நான் என் காலடிகளை முன்னோக்கி எடுத்து வைத்து இந்த வீட்டின் பிரதான நுழைவாயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். எங்கு ஒரு காலத்தில் நான் பயந்து நடுங்கும் ஒரு மணப்பெண்ணாக உள்ளே நுழைந்தேனோ அந்த வழியை நோக்கி. என் மகன் என் மடியில் இருந்தான். அவன் இன்னும் ஒரு வயதே ஆன ஒரு நிஷ்பாவி குழந்தை. இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவனுக்குத் தெரியாது. எதிர்காலத்தில் ஒருபோதும் அவனுக்குத் தன் தந்தையின் குடும்பத்தினரின் உண்மை முகத்தைப் பற்றி தெரிய வரக்கூடாது என்றுதான் நான் விரும்பினேன். அவனைக் காட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வெகு தூரத்திற்கு அழைத்துச் செல்லவே நான் விரும்பினேன். என் மகனை இந்த மனிதர்களைப் போல வளர்க்க மாட்டேன் என்று நான் மனதிற்குள் உறுதியாக நினைத்திருந்தேன். கதையின் அந்த இறுதி மற்றும் மிகப்பெரிய மர்மம் சஸ்பென்ஸ் மைனஸ் இது வெறும் தங்களின் ஊழல்களோடு மட்டுமே முடிந்துவிடும் என்று என் மாமனார் நினைத்துக் கொண்டிருந்தாரே, அது இன்னும் முழுமையாக வெளிப்படாமல் எஞ்சியிருந்தது. நான் அவர்களைப் பற்றி போலீசில் புகார் அளித்துவிட்டு வேலையை மட்டும்தான் விட்டிருக்கிறேன் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் நான் அவர்களை விட பல அடிகள் முன்னோக்கிச் சிந்திப்பேன் என்பதை அவர்கள் ஊகிக்கக்கூடவில்லை. இந்த மனிதர்களை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருந்தேன். இந்த வீட்டில் இன்று வரை எனக்கும் என் மகனுக்கும் இந்த வீட்டின் மீதான உரிமை மறுக்கப்பட்டு வந்தது. இப்போது என் மாமனார் மற்றும் என் கணவரின் சொத்துக்கள் அனைத்தையும் என் மகனின் பெயரில் மாற்ற வேண்டியிருந்தது. ஏனெனில் என் கணவர் இந்த வீட்டிற்காக எவ்வளவோ செய்திருக்கிறார்.
அதற்கு பகரமாக அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகனுக்கும் எதுவுமே கிடைக்கவில்லை. நான் இங்கிருந்து வெறும் கையோடு வெளியேற விரும்பவில்லை. நான் இந்த மனிதர்களுக்கு எதிராக மோசடி வழக்கு சீட்கேஸ் பதிவு செய்து என் மகனுக்கான உரிமையை கேட்டு மேல்முறையீடு செய்திருந்தேன். இந்த மனிதர்கள் என்னை கொலை செய்ய முயன்றார்கள் என்பதையும் நான் அந்த வழக்கில் பதிவு செய்திருந்தேன். ஏனெனில் இவர்கள் பலமுறை என் மீது வன்முறையை பிரயோகித்து அடித்திருந்தார்கள். போலீசாரும் சுற்றியிருந்த மக்களும் என் பக்கமே இருந்தார்கள். என் தோழியும் எனக்கு பெரிதும் துணையாக நின்றாள். என் புகுந்த வீட்டின் அந்த 3 மனிதர்களும் கைது செய்யப்பட்டார்கள். நான் அவர்களை நாசமாக்கிவிட்டேன். ஏனெனில் என்னிடம் என் மகன் இருந்தான். அவன் என் கணவரின் வாரிசு. மேலும் நான் இந்த வீட்டின் ஒரே மகனின் விதவை மனைவி. இந்த கணக்கின்படி இந்த வீட்டின் ஒட்டுமொத்த சேமிப்பும் சொத்துக்களும் என் மற்றும் என் மகனின் பெயருக்கு வந்து சேர்ந்தன. மேலும் என் புகுந்த வீட்டினரின் பேச்சுகள் அடங்கிய அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நீதிமன்றத்தில் ஒரு முக்கிய ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் என் புகுந்த வீட்டினர் என்னை அடித்து துன்புறுத்துவதும் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்ய எனக்கு உத்தரவிடுவதும் என்னை ஒரு வேலைக்காரியாக நடத்தி வந்ததும் பதிவாகியிருந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த கண்ணீர் நிற்கதி மற்றும் தவிப்பின் கண்ணீர் அல்ல, மாறாக அது என் சுதந்திரம் மற்றும் என் உரிமைக்கான போராட்டத்தின் கண்ணீர் ஆகும். நான் இந்த போரில் வெற்றி பெற்றிருந்தேன். ஒரு பெண்ணுக்கும் அவளுடைய மகனுக்கும் நீதி கிடைக்கச் செய்வதில் சட்டம் அவளுக்கு முழுமையாக உதவியிருந்தது. நான் அந்த வீட்டை விற்றுவிட்டேன். அரசாங்கத் தரப்பிலிருந்து எனக்கு கிடைத்த அனைத்து பணத்தையும் எடுத்துக்கொண்டு நான் என் பிறந்த வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டேன். இப்போது நான் என் பிறந்த வீட்டில்தான் வாழ்ந்து வருகிறேன். வேலையும் செய்து கொண்டு என் மகனை மிகவும் நல்ல முறையில் வளர்த்தும் வருகிறேன். இங்கு என் மகன் பசியோடு வைக்கப்படுவதில்லை. அவனுடைய எதிர்காலத்திற்காக நான் எவ்வளவோ விஷயங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். என் மாமியார், மாமனார் மற்றும் நாத்தனார் இன்று சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட புகுந்த வீட்டினர் அனைவருக்கும் நான் கூற விரும்புவது ஒன்றுதான். மற்றவர்களின் வீட்டு மகளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவளை ஒருபோதும் வேலைக்காரியாக நினைக்காதீர்கள். அவளும் யாரோ ஒருவருடைய மகள்தான். அவளை நீங்கள் உங்கள் சொந்த மகளைப் போல நினைத்து நடத்தினால் அவள் உங்கள் பெற்ற மகளை விடவும் அதிகமாக தியாகம் செய்வாள். என் கணவர் இருக்கும்போதும் சரி, என் கணவர் இறந்த பிறகும் சரி, இந்த வீட்டில் நான் ஒரு நாள் கூட நிம்மதியான நாட்களை கண்டதில்லை. ஆனால் அதற்கு காரணி நான் இந்த அநீதியை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பது அல்ல. எந்த ஒரு நாளிலும் என் மகனுக்கு சிகிச்சை அளிக்க யாரும் முன்வரவில்லையோ அந்த நாளிலேயே நான் புரட்சி பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்துவிட்டேன். என் தோழி வந்திதாவிற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றியுடையவளாயிருக்கிறேன். அவள் தனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் தோழனிடம் பேசி என் மகனின் உடல்நிலையைப் பற்றி விசாரித்து அவனுக்கான மருந்துகளை எனக்கு கொடுத்தாள். அதை நான் யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்குள் திருட்டுத்தனமாக எடுத்துச் சென்று மிகவும் அமைதியாக என் மகனுக்கு கொடுத்தேன். அதன் மூலமே என் மகனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. என் கதையின் மூலம் நான் உங்கள் அனைவருக்கும் கூற விரும்புவது ஒன்றுதான். நீங்கள் ஏதேனும் ஒரு அநீதியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அமைதியாக இருப்பதற்கு பதிலாக அதற்கு எதிராக குரல் எழுப்புங்கள். ஏனெனில் நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் அநீதி இழைப்பவன் இன்னும் அதிக பலசாலியாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் மாறிவிடுகிறான்.